இன்னைக்கு இந்த வீடியோவில் திங்ஸ் that you have to know about a C-section தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ C-section முடிஞ்சோடனே the uncontrollable shivering few hoursக்கு கண்டிப்பாக இருக்கும். the first walk, the first urine, first motion போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஸ்டிச்சஸ் போட்ட இடத்த அந்த ஊன்ஸை வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். C-section பண்ணவங்களுக்கு வந்து மில்க் சப்ளை வந்து சடனாக வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அண்ட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி C-sectionனா ப்ளீடிங் வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ என் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 month வந்து ப்ளீட் ஆச்சு. பட் நார்மல் டெலிவரி கம்பேர் பண்ணும்போது C-செக்ஷனில் வந்து ப்ளீடிங் வந்து கம்மியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு 1 month வரைக்குமே வந்துச்சு. அண்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்போ பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஃபீட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டிச்சஸ் வந்து பயங்கர பெயின் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் பேக் பெயின் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட டெலிவரி டே அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்கள்.